கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஸோ ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டிய இடங்களில் மனம் திரும்பவும், விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டு விடவும், கர்த்தர் நமக்கு தருணங்களை தரும்போது நாம் அந்த தருணத்தை நாம் வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ற நாளைக்கு ஒரு நாள் நமக்கு வருமோன்று தெரியாது. ஆகவே இந்த நாள் கர்த்தர் தந்தாருன்னா இந்த நாளிலே நாம் மனம் திரும்பி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி தான் கடந்த முறை நாங்கள் அந்த முற்காலங்களிலே பாருங்கள், தானியலோ நெகேமியாவோ அவங்க எல்லாரும் பாவ அறிக்கை பண்ணினார்கள். அப்போ இன்றைக்கு அதுக்காக உபவாசம் இருந்து பாவ அறிக்கை பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அநேகர் உபவாசம் பண்ணுகிறார்கள். உலக தேவைக்காகத்தான் உபவாசம் பண்ணுகிறார் அதிகமாக. ஆனால் நாம் நம்முடைய பாவ அறிக்கை பண்ணுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் நாம் உபவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் சேர கடவோம். அதான் தானியேல் எல்லாம் செய்தார்கள். அப்போ அந்த 5 காரியம் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். ஆவின் பட்டியத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த 5 காரியங்கள் முக்கியம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தேவையான ஆவியின் பட்டியத்தை நாம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தார். தான் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அவர் என்ன செய்தார்னா உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, ஒரு தாழ்மையை அடையாளம் அது. இன்றைக்கி தாழ்மையாக உபவாசம் பண்ணி பார்த்தீங்கன்னா உலக தேவைக்காக உபவாசம் பண்ணல. அவர் என்ன சொல்லுகிறார், தேவனாய் ஆண்டவர் ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி என்ன செய்கிறார், என் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. பாருங்கள், அப்போ பாவ அறிக்கைக்காகத்தான் இவ்வளோ காரியத்தை அவர் செய்கிறார். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்குறார். இன்றைக்கு நாம் அதிகமாக நம்முடைய தேவைக்காக உலக காரியத்துக்காகத்தான் தேவனுடைய முகத்தை நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கும் பாவ அறிக்கை பண்ணுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பதில்லை. ஆனால் தானியேல் அவர் என்ன செய்தார் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் பாவ அறிக்கை செய்தார். அது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் முக்கியம். மனம் திரும்பினால் தான் நாம் தேவனை இன்னும் கிட்டி சேர முடியும். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு போதனை வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அதுதான் ஒரு பிசாசின் வஞ்சனை. அவள் என்ன சொன்னால், அதிகப்படியான கிருபை என்று சொல்லி அதை என்னென்னு சொல்லுகிறேன்டா, அவர் லட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் கிருபையாலே நாம் ரட்சித்தார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த கிருபை அதிகமாக நமக்கு இருக்குது. அப்போ நாம் கடந்த காலம் செய்த பாவம் எப்படி ஆண்டவர் மன்னித்தாரோ அதே போல் இப்போ செய்கிற பாவமும் இனிமேலும் செய்கிற பாவமும் அவனுடைய அளவில்லாத அந்த கிருபை, அந்த அதிகப்படியான அந்த கிருபை நம்ம பாவங்களை எடுத்து விட்டுட்டு, அதனால் நாம் பாவம் செய்தாலும் கூட அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் தண்டனைக்கு உட்பட மாட்டோம். ஆகவே நாம் அந்த பாவம் நாங்கள் செய்தாலும் கூட அவருடைய கிருபை நம்மை மன்னிக்கும் என்று சொல்லி, அந்த அதிகப்படியான கிருபை என்று சொல்லி தான் அதோட பெயர் சொல்லுகிறார்கள் அவர்கள். அப்போ அந்த கிருபையினாலே நாம் மன்னிக்கப்பட்டோம். ஆகவே நாம் செய்கிற பாவம், இனிமேல் செய்கிற பாவம் எல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுட்டேன், அவருடைய கிருபை அதை மன்னித்து விட்டதுன்னு சொல்லி அதை அவர் சொல்லி என்ன செய்கிறார், இன்றைக்கு அநேகர் அந்த போதனையை கேட்டு இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பார்த்திங்கன்னா அநேக வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து இருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் அநேகர் மதுபானம் குடிக்கிறார்கள். இன்றைக்கு மதுபானம் குடிக்க ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்துட்டார், அவருடைய கிருபையினை மன்னிச்சிட்டு, ஆகவே நான் குடித்தாலும் கூட தப்பில்லைன்னு சொல்லி பாருங்கள், எந்த ஒரு பாவ அறிக்கையும் செய்யாமலும் எந்த உணர்வு இல்லாமல் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர்கள் மதுபானம் குடிக்கிறார்கள், வேறு பாவ கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார். பாருங்கள், பிசாசின் வஞ்சனை எப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை மாறுங்க எப்படி மாற்றி அவன் செயல்படுகிறான்னு சொல்லி அதான் பலவிதமான காற்றினால் அலைகளை போல் அடிபட்டு திரிகிறார்கள். அப்போ இந்த பொய்யான இந்த உபதேசத்தை கேட்டு இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். பாவ அறிக்கை பண்ணுகிறதே இல்லை, பாவம் என்று கூட அவர்கள் அதை எடுப்பதும் இல்லை. அவனுடைய கிருபைன்னு சொல்லி அந்த கிருபையின் அந்த போர்வையில் அப்படியே பிசாசு மயக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு பாவ அறிக்கை பண்ணாதபடிக்கு
பாருங்க, அப்போ கடந்த கால சேதம் பாவம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இப்போ செய்கிற பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். இனிமேலும் செய்கிற பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. என்று அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. அவருடைய கிருபை அனாதியாக இருக்கிறதுன்னு சொல்லி அப்படி சொல்லி ஆக்களை வஞ்சிக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், பிசாசு எப்படி ஊழியர்களை பயன்படுத்தி ஆக்களை இந்த வஞ்சனைக்குள் கட்டி வைத்திருக்கிறான்னு சொல்லி. அதனால தான் நாம் ஆவின் பட்டயத்தோடு நாம் இவைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லாட்டா நம்முடைய பிள்ளைகள் இந்த வஞ்சனையில் அவர்கள் மாட்டுப்பட்டுருவார்கள். அவர்களும் துன்மார்க்கமாய் வாழ தொடங்கி விடுவார்கள். அது பாவம் இல்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த வஞ்சனையிலே அவர்கள் மாட்டுப்பட்டு அதில் அவர்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அப்போ அதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அதை அதிகமான கிருபை இருக்கிறபடியினால் அவர் துணிகரமாக இன்றைக்கு பாவம் செய்கிறார். என்ற ஆண்டுடைய கிருபை இருக்குது. அந்த கிருபை முடிவில்லாமல் இருக்கிறது. அது எப்போது நமக்கு இருக்குது. ஆகவே அது ஆண்டவர் எடுக்க மாட்டார். ஆகவே நாம் பாவம் செய்தாலும் தப்பில்லைன்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கிறார்கள், இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், கர்த்தர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லி. ஆனால் ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் தான். நான் யாருக்குன்னு சொன்னால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார் தேவன். அப்போ ஆண்டவர் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அப்போ தாழ்மையாக கர்த்தரை தேடுகிறவர்கள், தாழ்மையாக கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தான் கர்த்தர் இன்னும் அதிகமாக கிருபை கொடுப்பார். அவர்கள் விழும்போது, ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று தாழ்மையாக கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த பாவத்தில் விழுந்து விட்டு ஆதபடிக்கு என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தாவீதை போல், ஆண்டவர் ரட்சனை சந்தோஷி திரும்ப எனக்கு தாரும், மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அடியனை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அங்கே தாவீது சொன்னது போல, அப்படி அவன் செபிக்கும் போது ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். ஏன்னா அவன் மனம் திரும்புகிறான். அவன் உணர்ந்து கொண்டான், நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி உணர்ந்து கொண்டான். ஆகவே மனம் திரும்புகிறான். ஆகவே கர்த்தருடைய கிருபை அவன் மேல் கடந்து வரும். ஆனால் பாருங்கள், பிசாசின் வஞ்சனைப்படி துணிகரமாக பாவம் செய்தால் கர்த்தருடைய கோபாக்கினே தான் வரும் ஒழிய கிருபை வராது. பாருங்கள் எப்படி பிசாசு இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. இன்றைக்கு அதிகமாக இந்த போதனைகள் அதிகமாக காணப்படும் சபை மக்கள் மத்தியிலே. இது வாலிபர்கள் அதிகமாக விரும்பி கேட்டு இந்த போதனையை கேட்டு பாவம் செய்து கொண்டிருக்கிறார் துணிகரமாக. அப்போ அதான் மிகவும் கவனமாக இருக்கணும். பாருங்கள், ஆனால் கர்த்தர் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இயேசுவின் சாயல் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்து மரிக்கும் வரைக்கும் தாழ்மையாக இருந்தார். அப்போ இதற்காகத்தான் நாம் பாவ அறிக்கை செய்து இந்த காரியங்கள் எனக்கு வரும்படி, அதாவது தாழ்மை வரும்படி நான் ஆவின் பட்டயத்தை எடுத்து நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ இயேசுவுக்கு இருந்த அந்த தாழ்மை, அது மரணம் வரைக்கும் அவருக்கு அந்த தாழ்மை இருந்தது. அப்போ அந்த தாழ்மை எனக்கும் வர வேணும் என்று சொல்லி, இயேசுவை போல், ஆண்டவரை உம்மை போல நீர் எப்படி தாழ்மை உள்ளவராக இருந்தீரோ அப்படி என்னுடைய வாழ்க்கையிலும் அப்போ அந்த தாழ்மை வரும்படியாக ஆண்டவரை அந்த ஆவின் பட்டயத்தை எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மை வரும். அப்போ அந்த பிசாசின் அந்த வஞ்சனைக்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பாருங்கள், எவ்வளோ காரியம் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றால் இப்படியான வஞ்சனை நாம் விழுந்து விடுவோம். நாம் விழுந்தாலும் கூட நான் விழுந்து விட்டேன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படியே ஒரு மயக்க நிலைமை பிசாசு நம்ம வச்சிருப்பான். இன்றைக்கு அதான் நாம் பார்த்தோம். அந்த காரியத்தை மயக்க நிலைமையிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்போ இந்த காரியம் முக்கியம். பாருங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதுக்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. அவர் தானியேல் சொல்லுகிறார், வசனமெல்லாம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சும் கூட, ஆனால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய கர்த்தரை முகத்தை நோக்கி நான் கெஞ்ச இல்லையாம். பாருங்கள், அக்கிரமைகள் விட்டு திரும்புறதுக்கு மனது இல்லை. ஏண்டா இந்த பிழையான போதனைகளை கேட்டு கேட்டு கர்த்தர் கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர்னு சொல்லி போட்டு அதிலேயே அப்படி இருக்கிறபடினால் கர்த்தருக்கு திரும்புவதற்கு அவங்க விருப்பம் இல்லை. அந்த உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய கர்த்தரை முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. அப்போ என்னடா, அவன் மனம் திரும்பினான் தானே கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிப்பான், மனம் திரும்புகிறவன். அப்போ இந்த போஜனையை கேட்டு இந்த பிழையான அந்த வார்த்தையை கேட்டால் என்னடா, அவன் மனம் திரும்புவான், அவன் துணிகரமாக இல்லை பாவம் செய்வான். அதான் இன்றைக்கு நடக்கிறது. அப்போ கர்த்தர் முகத்தை தேட மாட்டான், நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அதான் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அப்போ பிசாசு என்ன செய்வான், அந்த பிள்ளையை உணராதபடிக்கு அவன் இப்படியான போதனை மூலமாக அநேகரை அப்படியே மயக்க நிலைமை வைத்திருக்கிறான்.
அப்போ இது மிகவும் ஆபத்தாக போய் வரும். அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே சபையில் மட்டும் சொன்னால் காணாது. சபையில் சண்டே ஸ்கூலோ அது சபையில் கொடுக்குற மெசேஜ் மட்டும் காணாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி ஸ்கூல் படிப்பு காரியத்தில் ஒவ்வொரு நாளும் பெற்றோர் வந்து உட்கார்ந்து பிள்ளைக்கு அடித்து படின்னு சொல்லி போட்டு நாம் வலியுறுத்தி பிள்ளைகளை உட்கார படிக்க வைக்கிறோமோ, அதை விட அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை நாம் சொல்வது இன்றைக்கு படிப்பு இருக்கும், ஆனால் கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்பான் பிறகு வளர்ந்த பிறகு. அதான் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பிசாசு வஞ்சனை நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதான் நம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. இன்றைக்கு அத்தன் சபை செய்கிறது இல்லை. இன்றைக்கு குடும்பங்கள் செய்கிறார்கள் இல்லை. கர்த்தரை தேடுவதில்லை. எதற்காக தேடுவதில்லை? தங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்புவதற்காக கர்த்தரை தேடுவதில்லை. ஆனால் எதுக்கு தேடுகிறார்கள் என்றால் உலக தேவைக்காக தேடுகிறார்கள். தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுகிறார்கள். தங்களுடைய நன்மைக்காக கர்த்தரை தேடுகிறார்கள். தங்களுடைய செழிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள். கர்த்தருடைய முகத்தை தேடுகிறார்கள். ஆனால் தங்களுடைய பாவத்துக்காகவோ தங்களுடைய பாவ அறிக்கை பண்ணுவதற்காகவோ மனம் திரும்புவதற்காகவோ கர்த்தருடைய முகத்தை இன்றைக்கு தேடாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், இதான் இந்த நடக்கிற இந்த காரியங்கள். அப்போ பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நாம் ஜெபிப்பதில்லை. அதனால தான் பலவிதமான போராட்டின் மத்தியிலும் பலவிதமான பிசாசின் தாக்குதலினாலே இன்றைக்கு நாம் பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறோம். அப்போ இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் எதற்காகனா நாம் மனம் திரும்புவதற்காகவும் சத்தியத்தை கவனிக்கிறதுக்காகவும் கர்த்தர் முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆனால் நாம் அதை செய்வதில்லை இன்றைக்கு. அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய பட்டத்தை அதுக்குரிய வசனத்தை நான் எடுத்தால்தான் நான் இந்த காரியத்தை நான் மேற்கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.